பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். மறுபடியுமாக கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள சன்னிதானத்திலிருந்து கர்த்தருடைய பரிசுத்தமான வார்த்தைகள் மூலமாய் உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி. ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால நாம் தொடர்ந்து சத்திய வசனங்களை ஆராய்ந்து அறியும்படி தேவன் நமக்கு கிருபை பாராட்டி வருகிறார். ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால இந்த வாரம் முழுவதுமாக தொடர்ந்து இயேசு கிறிஸ்து என்கிற ராஜா என்ற தலைப்பிலே அநேக காரியங்களை அறிந்து கொள்ளும்படி கர்த்தர் நமக்கு உதவி செய்தார். கடைசியாக நாம் பார்த்தது இயேசு என்கிற ராஜா நம்மை நன்கு அறிந்த ராஜா. நாத்தான்வில் சொன்ன வார்த்தை, ரபி நீர் இஸ்ரவேலின் ராஜா. எப்படி? ரபி நீர் தேவனுடைய குமாரன், இஸ்ரவேலின் ராஜா. எதனால் அப்படி சொன்னாரு? அத்திமரத்தின் கீழ் இருக்கும்போது உன்னை கண்டேன் என்று கர்த்தர் சொன்னதனால அவர் சொன்னாரு, ரபி நீர் தேவனுடைய குமாரன், இஸ்ரவேலின் ராஜா என்று அவர் சொன்னதை நம்ம நேற்று பார்த்து அந்த இயேசு என்கிற ராஜா என்கிற தலைப்பை நம்ம நிறைவு செய்தோம். இன்றைக்கு பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட ஒரு வார்த்தையை எடுத்து அதிலிருந்து பிரசங்கிக்க போகிறோம். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சங்கீதங்களின் புஸ்தகத்தில் அந்த வார்த்தை ரொம்ப அழகாக இருக்குது. சங்கீதம் 44:4, தேவனே நீர் என் ராஜா. இன்னைக்கு அதான் தலைப்பு. எப்படி? தேவனே நீர் என் ராஜா. ஆண்டவர் நமக்கு யாருன்னா ராஜா. பழைய ஏற்பாட்டிலையும் சொல்லப்பட்டிருக்கு அவர் நம்முடைய ராஜா என்று. நான் புதிய ஏற்பாட்டில் இயேசு என்கிற ராஜாவை குறித்து கொஞ்சம் ஆழமாக நாம் பார்ப்பதற்கு தேவன் நமக்கு உதவி செய்தார். இப்போ பழைய ஏற்பாட்டை பாடின பரிசுத்தவான் எந்த கண்ணோட்டத்தோடு ஆண்டவரை பார்த்து தேவனே நீர் என் ராஜா என்று சொன்னார் என்பதை மாத்திரம் மிக எளிமையாக சுருக்கமாக சொல்லி நிறைவு செய்ய விரும்புகிறேன். இப்போ பாருங்க, அவர் இந்த இடத்தில் மாத்திரம் நீர் என் ராஜான்னு சொல்லலை. சங்கீதத்தில் இன்னும் கொஞ்சம் தள்ளி வந்தீங்கன்னா, நீங்கள் சங்கீதங்களின் புஸ்தகத்தில் 47 போட்டிருக்கு. 47:2, உன்னதமானவராகிய கர்த்தர் பயங்கரமானவரும் பூமியின் மீதெங்கும் மகத்துவமான ராஜாவுமாய் இருக்கிறார். அதுக்கப்புறம் 6ஆம் வசனம் சொல்லுது, தேவனை போற்றி பாடுங்கள், பாடுங்கள், நம்முடைய ராஜாவை போற்றி பாடுங்கள், தேவன் பூமி அனைத்திற்கும் ராஜா. அதுக்கப்புறம் இங்க வருது பாருங்க, 48ஆம் சங்கீதத்திலும் சொல்லப்பட்டிருக்கிறது, எருசலேமை குறித்து சொல்லப்படும் பொழுது அது மகாராஜாவின் நகரம். தொடர்ச்சியாக ஆண்டவரை நம்முடைய ராஜா என்று, என்னுடைய ராஜா என்று பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் சொன்னார்கள். அவர்கள் சொன்ன அந்த கண்ணோட்டம் என்ன, அந்த கோணம் என்ன, அதை மாத்திரம் 2 விஷயத்தில் சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். ஏராளமான காரியங்கள் உண்டு, ஆனால் 2 முக்கியமான காரியங்களை மாத்திரம் நான் சொல்ல விரும்புகிறேன். மறுபடியுமாக சங்கீதங்களின் புஸ்தகம் 44:4 4ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். தேவனே நீர் என் ராஜா, யாக்கோபுக்கு ரட்சிப்பை கட்டளையிடும். அப்படி சொல்லிட்டு அடுத்த வார்த்தையை வாசிக்கிறேன். உம்மாலே எங்கள் சத்துருக்களை கீழே விழத்தாக்கி எங்களுக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களை உம்முடைய நாமத்தினால் மிதிப்போம். எங்களுக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களை உம்முடைய நாமத்தினாலே மிதிப்போம். அப்போ நீர் என் ராஜா, தேவனே நீர் என் ராஜான்னு சொல்லிட்டு அடுத்த வார்த்தை சொல்றாரு, உம்மாலே எங்கள் சத்துருக்களை நாங்கள் கீழே விழத்தாக்கி. அப்போ ஒன்று புரிந்து கொள்ளுங்க, பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கிற தேவன், தேவனே நீர் என் ராஜா. நான் இப்படி சொல்றேன், தேவன் நம்முடைய ராஜாவாக இருக்கும்போது சத்ரு என்கிற சாத்தான் நம்மை மேற்கொள்ள முடியாது. சாத்தான் நம்முடைய காலுக்கு கீழே. புதிய ஏற்பாடு அப்படிதான் சொல்லுது, சமாதானத்தின் தேவன் தாமே சீக்கிரத்தில் சாத்தானை உங்கள் காலின் கீழ் நசுக்கி என்று எழுதப்பட்டிருக்கு. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை சத்ரு உங்களுக்கு எதிராக கொக்கரித்து கொண்டு நிற்கலாம், உங்களை மேற்கொள்வதற்கு முயற்சி பண்ணலாம். ஆனால் அவர் நம்முடைய ராஜாவாய் இருக்கிறபடினாலே சத்ருவை மிதிப்போம். மனுஷனை பற்றி நான் சொல்லலை, மனுஷனை சத்ருவா பார்க்க வேண்டாம். ஏன்னா சத்துருக்களையும் சிநேகியுங்கள் என்று வேதம் சொல்லுது. நமக்கு இருக்கிற ஒரே ஒரு சத்துரு சாத்தான் தான்.
அவனை மிதித்து நாம் ஜெயம் எடுப்போம். ஏன்னா இன்னைக்கு அநேக குடும்பங்களில் பலவீனங்களை, போராட்டங்களில், சமாதான குறைவுகளை, வியாதிகளை, பல குடும்பத்தில் பிரிவினைகளை உண்டாக்கி பலருடைய வாழ்க்கையை கெடுத்து கொண்டிருக்கிற சத்ருவை நாம் கீழே விழத்தாக்கி மிதித்து ஜெயம் எடுப்போம். காரணம், தேவனே நீர் என் ராஜா. முதல் காரியம் சொல்றேன், தேவன் நம்முடைய ராஜாவா இருக்கிறபடினாலே சத்துரு நம்ம காலுக்கு கீழே. சத்துருவை நாம் மிதிப்போம், ஜெயிப்போம். அடுத்த ஒரு சங்கீதம் சொல்ற வார்த்தையை வாசிக்கிறேன். அப்படி 47க்கு வந்தீங்கன்னா, இப்போ மறுபடியும் படிக்கிறேன் பாருங்க. 47:2 உன்னதமானவராகிய கர்த்தர் பயங்கரமானவரும் பூமியின் மீதெங்கும் மகத்துவமான ராஜாவுமா இருக்கிறார். அப்படி சொல்லிட்டு 4ஆம் வசனம் படிக்கிறேன். தமக்கு பிரியமான யாக்கோபின் சிறப்பான தேசத்தை நமக்கு சுதந்திரமாக தெரிந்தளிப்பார். தேவன் நம்முடைய ராஜாவாக இருக்கிறபடினாலே வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை சுதந்திரிக்கும்படி செய்வார். தேவன் உங்களுக்கும் எனக்கும் இந்த பூமிக்குரிய நன்மைகளையும் சொல்லியிருக்கலாம். எல்லாவற்றுக்கும் மேலானது பரலோகம்தான், பூமிக்குரியது அல்ல. ஏன்னா பூமிக்குரியவைகளை அல்ல, மேலானவைகளை நாடுங்கள். நான் உங்களை பார்த்து இப்படி சொல்கிறேன், ரொம்ப எளிமையாக சொல்கிறேன். ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு சில காரியங்களை தருவேன்னு சொல்லியிருக்கலாம், சில காரியங்களை செய்வேன்னு சொல்லியிருக்கலாம். நான் சொல்கிறேன், கர்த்தர் என்கிற ராஜா கண்டிப்பாக சொன்னதை செய்வார். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லட்டுமா? ஏரோது ராஜா அவனுடைய பிறந்த நாள் கொண்டாடப்படும் பொழுது அவன் நடனமாடின பெண்மணி கிட்ட கேட்பாரு. என்ன கேட்பாரு? உனக்கு என்ன வேண்டும், ராஜ்யத்தில் பாதியானாலும் தருவேன் அப்படின்பாரு. அவ வஞ்சனையா என்னத்தை கேட்டுருவா அப்படின்னா, யோவான் ஸ்நானகனுடைய தலையை கேட்டுருவா. நல்லா கவனிக்கணும். அப்போ ஆணையிட்டாச்சு, தந்துருவேன்னு சொல்லியாச்சு, தருவேன்னு சொல்லியாச்சு. அப்போ ஆணையின் நிமித்தமும் கூட பந்தி இருந்தவர்களின் நிமித்தமும் அதை அவளுக்கு மறுக்க அவனுக்கு மனதில்லை. ஏன்னா ராஜா சொன்னா செய்யணும், ராஜா சொன்னா செய்யணும். செய்யலைன்னா ராஜாவுக்கு கேவலம், ராஜாங்கிறதுக்கு அர்த்தம் இல்லை. அப்போ அந்த ராஜா யோசிச்சு பாருங்க, மாம்சத்தின்படி இருக்கிற ஒரு ராஜாவே தான் சொன்னதை செய்ய வேண்டும் என்று நினைக்கும் பொழுது, நம்முடைய ராஜா கண்டிப்பா சொன்னதை செய்வார். யாக்கோபின் சிறப்பான தேசத்தை நமக்கு சுதந்திரமாக தெரிந்தளிப்பார். அதான் அவன் சொல்றான். அந்த வார்த்தையை பாருங்க எப்படி போட்டிருக்கு, ரொம்ப அழகா இருக்கு. உன்னதமானவராகிய கர்த்தர் பயங்கரமானவரும் பூமியின் மீதெங்கும் மகத்துவமான ராஜாவுமாயிருக்கிறார். அதுக்கப்புறம் 3ஆம் வசனம் போட்டிருக்கு, ஜனங்களை நமக்கு வசப்படுத்தி ஜாதிகளை நம்முடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்துவார். அதை நான் முதலே சொல்லிட்டேன். சத்ருவை ஜெயிப்போம். சத்ருவை ஜெயிச்சுட்டு தேவன் நமக்கு சொன்ன வாக்கு தத்தங்களை சுதந்திரிப்போம். தேவன் நமக்கு செய்வேன் என்று சொன்ன நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்வோம். பூமிக்குரியது ஒன்று, அதே போல பரம ராஜ்யத்தை சுதந்திரிப்போம். ஏன்னா புதிய ஏற்பாட்டில் வாக்கு தத்தம் என்ன தெரியுமா? பரம ராஜ்யத்தை சுதந்திரிப்போம். புதிய ஏற்பாட்டில் பரலோகம் மட்டும் வாக்கு தத்தம் இல்லை, பரிசுத்த ஆவி கூட வாக்கு தத்தம் தான். சரியா? வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்கிற வரைக்கும் நீங்கள் எருசலேமில் இருங்க அப்படின்னு இயேசு கிறிஸ்து சொல்லுவார் இல்லையா? வாக்கு தத்தம், பிதாவின் வாக்கு தத்தம் நிறைவேற காத்திருங்கள் அப்படின்னு சொல்லுவார். அதனால் புதிய ஏற்பாடு வாக்கு தத்தம் என்பது பரலோகம் மட்டுமல்ல, பரிசுத்த ஆவியானவர் வாக்கு தத்தம் தான். நிறைய இருக்கு, நேரம் இல்லை. அப்போ நல்லா புரிந்து கொள்ளுங்க தேவனுடைய பிள்ளைகளே. ஒருவேளை உங்களுக்கு சொன்ன, அதாவது செய்வேன் என்று சொன்னதை அவர் கண்டிப்பாக செய்வார். நான் ரொம்ப எளிமையாக சொல்கிறேன், செய்வேன்னு சொன்னாரா அதை கண்டிப்பாக செய்வார். அப்போ தேவனே நீர் என் ராஜா. அப்போ தேவனே நீர் என் ராஜான்னா என்ன நோக்கத்தில், என்ன அர்த்தத்தில் சொன்னார்னா, உம்மாலே நான் சத்துருவை ஜெயிப்பேன். நல்லா கவனிங்க, தேவனே நீர் என் ராஜா அப்படின்னா உம்மாலே நான் சத்துருவை ஜெயிப்பேன். 2, நீர் எனக்கு சொன்னவைகளை கண்டிப்பாக செய்வீர். நீர் எனக்கு வாக்குத்தத்தம் பண்ணினதை கண்டிப்பாக நிறைவேற்றுவீர். மாம்சத்தின்படி இருக்கிற ஒரு ஏரோது என்கிற ராஜாவே தலையை வெட்டி கொடுக்குறான் சொன்ன வார்த்தையை காப்பாற்றுறதுக்கு. அப்போ கர்த்தர் கண்டிப்பா நமக்கு சொன்ன வார்த்தையை காப்பாற்றுவார், நமக்கு சொன்ன வார்த்தையை கண்டிப்பா நிறைவேற்றுவார். அதனால தான் இங்க சங்கீதக்காரன் சொல்றான், தேவனே நீர் என் ராஜா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை நம்மில் என்றும் உள்ளது. அடுத்த வாரம் என்ன சொல்றாரோ அதை தியானிப்போம். God bless you.